இந்த வீடியோல நம்ம வந்து SSRS ஓட ஓவர்வியூ பார்ப்போம். ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி அதோட ஃப்ளோ செட்டிங்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதில் ஏதாச்சும் இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, ஏன்னா இது நிறைய இன்ஸ்டலேஷன் பார்ட்ஸ்லாம் இருக்குது. அதனால் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸு ஏதாச்சும் எரர்ஸ் ஏதாச்சும் வந்துச்சுன்னா நீங்கள் என்னோட இன்ஸ்டாகிராமில் டேக் பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அந்த எரரை நான் கிளியர் பண்ணி தரேன். ஓகே, நம்ம இதுக்கு முன்னாடி SSIS பார்த்துருக்கோம் ஓவர்வியூ. அது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம SSRS பார்க்கலாம். விஷுவல் ஸ்டுடியோ போய்க்கிறேன். நம்ம ஆல்ரெடியே வந்துட்டு SSRSோட இன்ஸ்டலேஷன் வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். இது நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதோட இன்ஸ்டலேஷனை நீங்கள் கரெக்டாக ப்ராசஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு நீங்கள் ஈஸியாக ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணலாம். ஜஸ்ட் கிரியேட் அ நியூ ப்ராஜெக்ட். இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சர்ச் பண்ணியிருக்கேன் ரீசெண்டாக. இல்லைனா நீங்கள் இந்த டெம்ப்ளேட்ஸில் சர்ச் பண்ணிக்கலாம். ரிப்போர்ட்டிங்னு ரிப்போர்ட் சர்வர் ப்ராஜெக்ட். ஜஸ்ட் இது உங்கள் ப்ராஜெக்டோட நேமு. ரிப்போர்ட் டெஸ்ட்டுன்னு நான் வைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கிறது உங்களுக்கு ஐடியா ஆல்ரெடி இருக்கும். நம்ம வந்து முன்னாடி ரிப்போர்ட்ஸ்னால் எப்படி பண்ணுவோம்னா, நம்மளோட நார்மல் ASP.NET-ஆக இருக்கட்டும், விண்டோஸாக இருக்கட்டும், அதில் கிரிட்டு வைப்போம், நிறைய ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ட்ராப் டவுன் ஃபில்டர்ஸ் வச்சு அதுக்கு சர்ச் கொடுத்து அதோட டேட்டாஸ் வந்து ஃபில்டர் ஆகி வர மாதிரி. இதில் இந்த மாதிரி மெத்தட்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த மாதிரி டைம் வந்து வேஸ்ட் ஆகுது. நமக்கு சிம்பிளாக வந்து நான் அதுவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து காட்டிடும். அதுலேயே நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம், PDF-ஆக எடுத்துக்கலாம், எக்ஸலாக எடுத்துக்கலாம். ஓகேயா, இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இதில் அவைலபிளாக இருக்கனால இந்த SSRS பார்ட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். இது ப்ராஜெக்ட் இப்போ க்ரியேட் பண்ணியாச்சு. ஜஸ்ட் இந்த ரிப்போர்ட்ஸ் ஃபோல்டர், இந்த ஷேர்டு டேட்டா செட்டு அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை. ஓகே, நம்ம இந்த ரிப்போர்ட் ஆட் பண்ணும் போதே டேட்டா பேஸ் கான்செப்ட் எல்லாமே நம்ம இதுக்குள்ளே வந்துடும். ஆட் நியூ ரிப்போர்ட். நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட டேட்டா சோர்ஸோட நேம் இருக்கும். நீங்கள் வேணும்னா மாற்றிக்கலாம். இதோட கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை நீங்கள் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் அப்படியே. இல்லைனா ஜஸ்ட் சிம்பிள் மெத்தட் எடிட் கொடுத்துட்டு இதில் உங்களோட சர்வர், டேட்டாபேஸ் சர்வர். இப்போ என்னோட டேட்டாபேஸ் சர்வர் நான் எங்கே போய் பார்ப்பேன். இதான் என்னோட சர்வர் நேமு. ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ என்னோட டேபிள், ஓகேங்களா, என்னோட டேபிள்ஸ் எல்லாம் இதில் வந்துருச்சு. ஜஸ்ட் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, இந்த ரெக்கார்ட்ஸுங்கிற டேபிளை நான் யூஸ் பண்ணுறேன். ரெக்கார்ட்ஸுங்கிற டேட்டாபேஸை யூஸ் பண்ணுறேன். சாரி, இது வந்து டேட்டாபேஸோட லிஸ்ட்டு. நான் ரெக்கார்ட்ஸுங்கிறத என்னோட டேட்டாபேஸை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட் கனெக்ஷன் கொடுக்குறேன். என்னோடது வந்து விண்டோஸ் ஆத்தென்டிகேஷன். உங்களுக்கு வந்து SQL சர்வர் அந்த மாதிரி மோட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களோட மோடை சேஞ்ச் பண்ணி SA பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கனெக்ஷன் ஸ்ட்ரிங் எடுத்துகிட்டு வந்துருச்சு. ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட கோரி, நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது ஸ்டோர் ப்ரொசீஜர் ஏதாவது க்ரியேட் பண்ணியிருக்கீங்க, இல்லை ஆல்ரெடி ஒரு டேபிள் வச்சுருக்கீங்க அப்படின்னா சிம்பிள் மெத்தட், இந்த மாதிரி மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோர் ப்ரொசீஜரில் ஒரு டிசைன் பண்ணிவிட்டு அதோட ஸ்டோர் ப்ரொசீஜரை மட்டும் ஜஸ்ட் இங்கே கால் பண்ணால் போதும். இல்லை எனக்கு ஸ்டோர் ப்ரொசீஜர் வேணாம், ஒரு டேபிளில் உள்ள டேட்டாவை நான் அப்படியே வந்து இங்கே வியூ பண்ணணும்னாலும் நீங்கள் ஜஸ்ட் அதோட கொரியை டைப் பண்ணால் போதும். செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம், எனக்கு வந்து அங்கே எம்ப்ளாயிங்கிறது ஒரு டேபிள் நேமு. நான் அந்த டேபிள் நேமை வச்சு நான் இங்கே உங்களுக்கு காட்டுறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு இன்ஸ்டாகிராமில் டேக் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும், மேட்ரிக்ஸ் காலமா இல்லை டேப்லரான்ட்டு. நான் ஜஸ்ட் டேப்லர் மூவ் பண்ணிக்கிறேன். நான் இப்போதைக்கு டிசைன்னா ஃபோக்கஸ் பண்ணலை, ஜஸ்ட் நான் உங்களுக்கு வியூ மட்டும் தான் காட்டுறேன். நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா இந்த ஐடி நேம் தான் என்னோட காலமு. ஜஸ்ட் நான் இதை வந்து டிஸ்பிளேல எனக்கு மேலே காட்டணும், அந்த மாதிரி டிசைனில் எனக்கு வரணும், ஸ்ப்ளிட் பண்ணி வரணும்னா நான் மூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி டிசைன்ஸோட நம்ம நெக்ஸ்ட் ஏதாச்சும் அடுத்த வீடியோவில் ஏதாச்சும் பார்க்கலாம். ஏன்னா இந்த வீடியோவே ரொம்ப லென்த்தாக இருக்கும். ஜஸ்ட் நான் வந்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். இதோட ரிப்போர்ட்டோட நேமை நான் வந்து RRRன்னு கொடுக்குறேன். ஜஸ்ட் ஃபினிஷ். இப்படி கொடுத்தீங்கன்னா உங்களோட டிசைன் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே கோட் பில்ட் பண்ணி உங்களுக்கு கொண்டு வந்துடும். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உங்களோட பில்டிங் ஃபீல்ட்ஸு.
ஓகேங்களா. பில்டிங் ஃபீல்ட்ஸ்னால் என்னென்னா யூசர் ஐடி, இதில் உங்களோட என்னென்ன இந்த ரிப்போர்ட்டிங்னா வரப்போகுதுங்கிற மாதிரி ஒரு டேட்டாஸு. டேட்டா சோர்ஸுங்கிறது நம்ம டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணோம்ல, அதோட டேட்டா சோர்ஸு. டேட்டா செட்டுங்கிறதுல நம்மளுக்கு அந்த டேபிளில் உள்ள காலம்ஸ் வந்து டிஃபைன் ஆயிரும். ஓகேங்களா. அதனால தான் இந்த ஷேர்டு டேட்டாஸ் செட்னா யூஸ் பண்ணுறதில்ல, ஆட்டோமேட்டிக்காக இங்கேயே வந்துடும். இதை இப்போ நீங்கள் இந்த ரிப்போர்ட் இப்படி இருக்குது ஓகேங்களா. இதில் வந்து டிசைன்னா நம்ம பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இப்போ டிசைன் நம்ம பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா அதோட ப்ராப்பர்ட்டிஸ்னால் உங்களுக்கு இங்கே வரும். அதுலேருந்து நீங்கள் கலரு அலைன்மெண்ட் எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நீங்கள் எந்த ஃபீல்ட் கிளிக் பண்ணாலுமே அதோட ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ரைட் சைடில் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் டிசைன் நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து இதோட ஃபில்டர்ஸ்னால் எப்படி யூஸ் ஆகுதுங்கிறதும் பார்ப்போம். இப்போ ஜஸ்ட் இதோட ப்ரிவியூ பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ப்ரிவியூனா என்ன, அந்த டேட்டா வந்து ரன் ஆகி எப்படி டேட்டாஸ் வந்து ஃபிட் ஆகி காட்ட போகுது உங்களோட ரிப்போர்ட் அப்படின்ட்டு. இன்னும் நான் அதை வந்து டெப்ளாய் பண்ணலை. ஓகே, நீங்கள் வந்து இதை ரன் பண்ணி பார்க்கணும், ஒரு ஃபுல் பேஜில் ரன் பண்ணி பார்க்கணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் டெப்ளாய் பண்ணுற கற்றுக்கிட்டு தான் நம்ம வந்து ரன் பண்ண முடியும். ஓகே, அதுக்கான ப்ராசஸும் நான் சேர்த்து தான் சொல்ல போகிறேன், அதனால் கவனமாக கவனிச்சுக்கோங்க. ப்ரிவியூ இந்த மாதிரி தான் நமக்கு ப்ரிவியூ வரப்போகுது. இது வந்து ஜஸ்ட் என்னோட டேபிள் நேம், அதுக்கப்புறம் இது காலம். ஓகேயா, இவ்வளோ தான் டேட்டாஸ் எனக்கு இருக்குது. நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா உங்கள் பேஜ் மூவ் பண்ணுறது, இப்போ ஒரு சிங்கிள் பேஜ் தான் இருக்குது. இதுவே டபுள் பேஜ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் டபுள் பண்ணிக்கலாம். ரீஃப்ரெஷ் பட்டன்ஸ் இருக்குது, அப்புறம் பிடிஎஃப், பிரிண்ட் அவுட்டு, புக் பேஜஸ், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸும் அவங்க கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட இப்போ ஒரு கிரிட்டு வச்சு ட்ராப் டவுன் வச்சு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், செப்பரேட்டாக ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணணும். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே எடுத்துகிட்டு ரொம்ப டைம் வந்து ஈஸியாக முடியும். ஓகே, இப்போ இதை வந்து நான் ரன் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று பார்க்கணும். இந்த ப்ராஜெக்டோட ப்ராப்பர்ட்டிஸ் போகணும். ஓகே, சொல்யூஷனோட ப்ராப்பர்ட்டி இல்லை, இந்த ப்ராஜெக்டோட ப்ராப்பர்ட்டி போய்கிட்டீங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா டீபக் இந்த செட்டிங்ஸ்னால் அப்படியே இருக்கட்டும். இது வந்து உங்களுக்கு நேமிங் எதாவது மாற்றணும் அப்படின்னா நீங்கள் மாற்றிக்கலாம். இந்த டேட்டா செட், டேட்டா சோர்ஸு, ரிப்போர்ட் ஃபோல்டர்ஸ், இந்த நேம்னால் நீங்கள் மாற்றினா மாற்றிக்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா இப்போதைக்கு அந்த நேமே யூஸ் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு இதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா இப்போ நான் 2019 SQL யூஸ் பண்ணுறேன். ஓகே, இதோட செட்டப் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு எடுத்துக்கும். டிடெக்ட் வெர்ஷன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட SQL என்ன இருக்கோ அதோட ஹையர் வெர்ஷன் ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆயிரும். இந்த URL இருக்கு பார்த்தீங்களா, இந்த URL தான் ரொம்ப முக்கியம். இந்த URL தான் உங்களோட டார்கெட் சர்வர் URL. இந்த URL தான் உங்களோட அந்த SSRSோட பேக்கேஜஸ் வந்து உட்காரும். அங்கேருந்து தான் நீங்கள் ரன் பண்ணுவீங்க. ஓகேங்களா, நீங்கள் அங்கே தான் டெப்ளாய் பண்ணுறீங்க, அங்கேருந்து தான் உங்களால் ரன் பண்ண முடியும். இங்கே வச்சு உங்களால் ரன் பண்ணி பார்க்க முடியாது, ஜஸ்ட் ப்ரிவியூ தான் பார்க்க முடியும். டெப்ளாய் பண்ணிட்டு தான் உங்களால் ரன் பண்ணி பார்க்க முடியும். அதனால் இந்த டெப்ளாய்மெண்ட்டோட டார்கெட் சர்வர் URL தான் இங்கே கொடுத்துருக்காங்க. பட் இது கரெக்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% நம்மளால் சொல்ல முடியாது. ஓகே, பிகாஸ் நான் வேணால் இப்போ ரன் பண்ணி பார்க்குறேன். இப்போ ஜஸ்ட் நான் இங்கேருந்தே இதை மட்டும், இதுதான் நம்மளோட ரிப்போர்ட்டு கரெக்டாக. இந்த ரிப்போர்ட்டை மட்டும் நான் ரன் பண்ணி கூட பார்க்கலாம் தனியாக. இங்கே ரன்னுன்னு ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் பாருங்கள் இப்போ என்ன ஆகுதுன்னு. ஓகே, இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக டிப்ளாய் ஆயிடுச்சு. பிகாஸ் என்னோட ப்ராசஸ் வந்து நான் கரெக்டாக செட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சிஸ்டமில். இல்லை உங்களுக்கு கரெக்டாக அந்த URL வந்து கரெக்டாக இல்லைன்னா URL வந்து கரெக்ட் இல்லை அப்படிங்கிற வரும். சரி, அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு IISS ஓகேங்களா, IIS ஓகேங்களா, இன்டர்நெட் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ். இந்த இதை வந்து நம்ம எனேபிள் பண்ணிக்கணும் எப்பயும். ஓகேங்களா, இதை எனேபிள் பண்ணால் தான் நம்ம லோக்கல் ஹோஸ்ட் வந்து எனேபிள் ஆகும். நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. இந்த IIS-ஐ நம்ம வந்து எனேபிள் பண்ணணும். இதை நம்ம எப்படி எனேபிள் பண்ணணுங்கிற ப்ராசஸ் கூட தெரியும் நம்மளுக்கு. டர்ன் விண்டோஸ் ஃபீச்சர் ஆன் ஆர் ஆஃப், இந்த இதுக்குள்ளே போயிட்டு இதில் வந்து IIS-ங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் இதை செக் பட்டன் கிளிக் பண்ணி நீங்கள் கொண்டு போகலாம். இது ஏதாவது தெரியல அப்படின்னா நான் அடுத்த வீடியோவில் ஏதாச்சும் உங்களுக்கு இதை தனியாக செப்பரேட்டாகவே சொல்கிறேன். ஓகேங்களா, இதை வந்து எனேபிள் பண்ணிக்கணும். IIS-ஐ நம்ம ஃபஸ்ட்டு எனேபிள் பண்ணிடணும். ஓகேங்களா, செகண்ட் ஸ்டெப் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த நம்ம ரிப்போர்ட் சர்வர் இருக்குல்ல, இந்த ரிப்போர்ட் சர்வரோட கான்ஃபிகரேஷன் மேனேஜரை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ஓகேங்க, சம்டைம்ஸ் உங்களுக்கு SQL இன்ஸ்டால் பண்ணும் போதே அதோட பேக்கேஜஸாக வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க. உங்களோட ஸ்டார்ட் பட்டனில் போய்
ரிப்போர்ட்டிங்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா ரிப்போர்ட்னு டைப் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வரணும். ரிப்போர்ட் சர்வர் கான்ஃபிகரேஷன் மேனேஜ். சப்போஸ் இது உங்கள் சிஸ்டமில் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். ஓகேங்களா, நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் கம்மியான 100 MB அதுக்குள்ளே தான் வரும். SQL சர்வர் ரிப்போர்ட்டிங் சர்வீசஸ். ஓகே, இது வந்து உங்களுக்கு கூகுள் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஜஸ்ட் கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டாகவே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான். இது ஜஸ்ட்டு நீங்கள் போயிட்டு இங்கே போய் டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதுக்கப்புறம் இன்ஸ்டலேஷன் ப்ராசஸ் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். பிகாஸ் என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இதுக்கு முன்னாடி SQL இன்ஸ்டால் பண்ணியிருக்கனால அதோட கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக இதில் எடுத்துகிட்டு உங்களுக்கு ஈஸியாக இன்ஸ்டலேஷனை முடிச்சிடும். ஓகே, SQL இன்ஸ்டால் பண்ணாமல் இதை இன்ஸ்டால் பண்ணாதீங்க. SQL வந்து ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். ஓகே, இப்போ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். நான் இப்போ அதை போகிறேன். இதுதான் உங்களோட டிஃபால்ட் சர்வர் நேம்ங்கிறது உங்கள் சிஸ்டம் நேம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா என்னோட இன்ஸ்டன்ஸ். இப்போ நான் SQL சர்வரோட ரிப்போர்ட்டிங் சர்வீஸ் இன்ஸ்டால் பண்ணும் போது எனக்கு இன்ஸ்டன்ஸ் வந்து டிஃபால்ட்டாக இதுக்குன்னு கிரியேட் ஆயிடுச்சு. நான் அதை வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் ஆனோன்னு என்ன ஆகுதுன்னா இந்த சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. ஓகே, அது வேணான்னா கூட நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதை ஸ்டாப் பண்ணிங்கன்னா ஆனால் SSRS ஒர்க் ஆகாது. ஓகே, அந்த டெப்ளாய்மெண்ட்டு எதுவுமே வந்துட்டு ஆகாது. அவங்களோட ரன் பண்ணி பார்க்கணும். அதனால் இந்த ப்ராசஸ் வந்து ரன்னிங்கில் இருந்த பட்சத்தில் தான் அது வந்து ஒர்க் ஆகும். இதுதான் உங்களோட என்ன சொல்கிறது, இதுதான் இந்த கான்ஃபிகரேஷனோட சர்வீஸ். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. சர்வீஸ் அக்கௌண்ட், வெப் சர்வீஸ், இதெல்லாம் நம்ம போக நம்ம ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம மேஜராக எதில் பார்க்க போகிறோம்னா சர்வீஸ் அக்கௌண்ட் டிஃபால்ட்டாக எதில் இருக்கோ அப்படியே விட்டுருங்க. யூஸ் பில்டின் அக்கௌண்ட்டில் தான் டிஃபால்ட்டாக இருக்கும், அப்படியே விட்டுறலாம். வெப் சர்வீஸ் URL இது ரொம்ப முக்கியம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ், இந்த கான்செப்ட் ரொம்ப முக்கியம். அப்புறம் மூணாவது வெப் போர்ட்டல் URL. மற்றது எல்லாமே டிஃபால்ட்டில் என்னவா இருக்கோ, நீங்கள் எப்போ இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன டிஃபால்ட்டாக இருக்கோ நீங்கள் அதோடய விட்டுருங்க. அது எதுவுமே சேஞ்ச் பண்ணாதீங்க. இந்த 3 மட்டும்தான் நம்ம ஒர்க் பண்ணணும். எடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா வெப் சர்வீஸ் URL இதில் இதுதான் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் டிஃபால்ட்டாகவே நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. டிஃபால்ட்டாகவே ஒரு URL இருக்கும். பட் லிங்க் மாதிரி காட்டாது. எடுத்தோன்னா ஒரு பிளாக் கலரு டெக்ஸ்ட் மாதிரி காட்டும். நீங்கள் இதில் வந்து அப்ளை பட்டன் உங்களுக்கு எனேபிளாக இருக்கும். ஓகேங்களா, அந்த அப்ளை பட்டன் எனேபிளாக இருக்கும் போது நீங்கள் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது ப்ராசஸ் ஆகி உங்களுக்கு வந்து URL-ஆக கொண்டு வந்துடும். ஓகே, நான் என்ன பண்ணணும்னா இந்த URL இருக்கு பார்த்தீங்களா, இந்த URL-ஐ தான் நம்ம வந்து இங்கே கொடுக்கணும். ஜஸ்ட் இந்த URL இப்போ கிளிக் பண்ணுங்க. இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னன்ட்டு. ஜஸ்ட் இந்த URL-ஐ காப்பி பண்ணிக்கிறதுக்காக காப்பி பண்ணி நம்ம எங்கே பேஸ்ட் பண்ணணும்னா இங்கே பேஸ்ட் பண்ணிடணும். இதுதான் உங்களோட டார்கெட் சர்வர் URL. ஓகேங்களா, இந்த இடத்துல தான் உங்களுக்கு டெப்ளாய் ஆகும். இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு சிஸ்டம் நேமு ரிப்போர்ட் சர்வர். இது ஆட்டோமேட்டிக்காக அந்த SSRS வந்து இன்ஸ்டால் பண்ணுறீங்கல்ல, அது இன்ஸ்டால் பண்ணோன்னே அந்த ஃபோல்டர்ஸ் எல்லாம் செட் ஆயிரும். அதனால தான் டிஃபால்ட்டாக அவங்களே வந்து URL தந்துடுறாங்க. உங்களுக்கு வேணும் வேறு ஏதாச்சும் இதில் ஹோஸ்ட் பண்ணிக்கணும், எனக்கு இந்த URL வேணாம், எனக்கு நான் வந்து பப்ளிக் URL வச்சுருக்கேன், இல்லை நான் ப்ரைவேட்டாக வேறு யாராவது யூஸ் பண்ணிக்கிறேன்னா நீங்கள் அட்வான்ஸில் போய் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இதில் போயிட்டீங்கன்னா உங்களோட IP எல்லாமே நீங்கள் க்ரியேட் பண்ணி அந்த URL-லேருந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 2, 3, 4 அந்த மாதிரி க்ரியேட் ஆகிட்டே இருக்கும் URLs. நீங்கள் அதில் உள்ளதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் அந்த இடத்துல டிப்ளாய் ஆகிடும், அந்த URL-ல டிப்ளாய் ஆகிடும். அவ்வளோதான் கான்செப்ட். ஓகே, ஜஸ்ட் அடுத்த டேட்டா பேஸ். அந்த டேட்டா பேஸில் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த டேட்டா பேஸ் இது உங்களோட சர்வரில் கனெக்ட் ஆகிருக்குல்ல, ஆல்ரெடி அங்கே டேட்டா பேஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை எக்ஸிஸ்டிங் கொடுத்து இங்கே ஆட் பண்ணிக்கலாம். இல்லை க்ரியேட்டாக இங்கேருந்து கூட நீங்கள் டேட்டா பேஸை க்ரியேட் பண்ண உங்களால் முடியும். ஓகே, அதுக்கப்புறம் இது வந்து விண்டோஸ் ஆத்தென்டிகேஷன் மோடு தான் என்னோடது. பட் ஆனால் சம்டைம்ஸ் வந்து இது ஒர்க் ஆகாது விண்டோஸ் ஆத்தென்டிகேஷனில். அப்படி ஒர்க் ஆகலை அப்படின்னா க்ரெடென்ஷியல்ஸை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதனா காமன் தான். ஓகே, யூசர் நேமு இது வந்து டிஃபால்ட்டாக என்ன இருக்கோ டெஸ்ட் கனெக்ஷன் கொடுத்து எப்பயும் பார்த்துக்கோங்க. சக்ஸஸ் ஆச்சுன்னு நெக்ஸ்ட் போங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்டோஸ் ஆத்தென்டிக் க்ரெடென்ஷியல்ஸ் போகாமல்
ஏன்னா விண்டோஸ் கிரெடென்ஷியல் சம்டைம்ஸ் ஒர்க் ஆகாது, சில பேருக்கு ஒர்க் ஆச்சுன்னா ஓகே. எனக்கு வந்து சர்வீஸ் கிரெடென்ஷியல்ஸ் தான் ஒர்க் ஆச்சு, நான் அதனால் அந்த மெத்தடை நான் ஃபாலோ பண்ணி டிஃபால்ட்டாக நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா, இதில் ஒன்று சேஞ்ச் பண்ணணும்னா இது ஒன்று தான், சர்வீஸ் அக்கௌண்ட். சப்போஸ் உங்களுக்கு ஒர்க் ஆகலை, ஏதாச்சும் உங்களுக்கு கான்ஃபிகரேஷனில் தப்பு அந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது, எப்போ தெரியும் அப்படின்னா இந்த யூஆர்எல் நீங்கள் கிளிக் பண்ணும் போது இந்த மாதிரி வராமல் சர்வீஸ் எரர் அந்த மாதிரி நாட் அவைலபிள் அந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் சர்வீஸ் அக்கௌண்ட்டுக்கு போய்க்கோங்க. அவ்வளோதான் இந்த டேட்டா பேஸில் சேஞ்ச் பண்ணணும். மூணாவது பார்த்தீங்கன்னா வெப் போர்ட்டல், இதுலேயும் அதே மாதிரி அப்ளை கொடுக்கணும். டிஃபால்ட்டாக ஏதாவது இருக்கும், டிஃபால்ட்டாக எல்லாமே செலக்ட் ஆகிருக்கும், ஜஸ்ட் நீங்கள் அப்ளை கொடுத்து ஆக்டிவேட் பண்ணணும் இந்த யூஆர்எல். இந்த யூஆர்எல் தான் இந்த ரிப்போர்ட்ஸிங் எல்லாமே பார்ப்பீங்க. இதை கிளிக் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா SQL சர்வர் ரிப்போர்ட்டிங், இதில் நீங்கள் ஹோஸ்ட் பண்ணுறது எல்லாம் டெப்ளாய் பண்ணுறது எல்லாமே எல்லா ப்ராஜெக்ட்டுமே இங்கே காட்டும். நான் ஆல்ரெடியே ரெண்டு ப்ராஜெக்ட் வந்து டெப்ளாய் பண்ணியிருக்கேன், அதனால இங்கே வருது. ஜஸ்ட் நான் இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ப்ராஜெக்டில் எத்தனை ரிப்போர்ட் இருக்கோ அது காட்டும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதோட டேட்டாஸ் இங்கே லோட் பண்ணி காட்டும். ஓகேங்களா, இந்த 3 விஷயத்த மட்டும் கரெக்டாக ப்ராப்பராக பண்ணிடுங்க. இதோட இன்ஸ்டலேஷனுக்கோட செட்டப்பை நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு, அதை கரெக்டாக ப்ராசஸ் பண்ணிடுங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு டேக் பண்ணுங்கள். ஜஸ்ட் அவ்வளோதான், இந்த இதை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கணும். ஜஸ்ட் நம்ம இதை ஓகே கொடுத்தாச்சு. ஜஸ்ட் வந்து நான் ஆல்ரெடி டெப்ளாய் பண்ணியிருக்கேன் ஒரு இடத்துல, பட் ஆனால் எனக்கு வந்து கரெக்டான இது வந்து இதுதான். ஓகே, ஆல்ரெடி இந்த இது வந்து என்னோட லோக்கல் ஹோஸ்ட்டில் தான் நான் டெப்ளாய் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, நான் அதையும் பார்ப்போம் எப்படி வருதுன்ட்டு. ஓகே, ஓகே கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஓகேங்களா, உங்களோட லோக்கல் ஹோஸ்ட்லேயும் நீங்கள் பண்ணிக்கலாம். அந்த ஐஏஎஸை வந்து எனேபிள் பண்ணுவோன்னா உங்களுக்கு லோக்கல் ஹோஸ்ட்லேயும் நீங்கள் டெப்ளாய் பண்ணிக்கலாம். என்னென்னா சம்டைம்ஸ் வந்துட்டு எல்லாமே கரெக்டாக நடக்காது. நீங்கள் ஏதாச்சும் ஒர்க் ஆகலை அப்படின்னா ஏதாவது ரீஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து அந்த கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து கரெக்டாக உட்காராது, அதனால் நீங்கள் எப்படியும் ரீஸ்டார்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் எனக்கு லோக்கல் ஹோஸ்ட்டில் ஒர்க் ஆகல, அப்புறமேட்டு நிறைய இந்த மாதிரி சர்வீஸ் இதெல்லாம் மாற்றிட்டு தான் எனக்கு ஒர்க் ஆச்சு. இப்போ வந்து எனக்கு பர்ஃபெக்டாக லோக்கல் ஹோஸ்ட்லேயும் வருது, அதே மாதிரி அவங்க கொடுத்துருக்க அந்த சர்வீஸ் யூஆர்எல்லையும் வருது. ஜஸ்ட் நான் அங்கேயுமே டிப்ளாய் பண்ணி பார்க்குறேன். ஓகே, இப்போ வந்து எனக்கு அந்த டார்கெட் சர்வர் இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணோம்ல அந்த யூஆர்எல் இது. ஜஸ்ட் நான் அங்கேருந்து டெப்ளாய் பண்ணிட்டேன். இப்போ செக் பண்ணி பார்ப்போம். வெப் போர்ட்டல் யூஆர்எல், ஓகே, என்னோட ப்ராஜெக்ட் வந்து ரிப்போர்ட் டெஸ்ட்டு. இது வந்து காமன் தான். இப்போ நீங்கள் SSRS வந்து ஹோஸ்ட் டெப்ளாய் பண்ணுறீங்கல்ல, நீங்கள் எங்கே டெப்ளாய் பண்ணாலுமே சரி, உங்களோட லோக்கல் ஹோஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு வேற எங்கேயாச்சும் பப்ளிக்கில் எங்கேயா ஹோஸ்ட் பண்ணியிருக்கீங்க, அது எல்லாமே எங்கே வரும்னா இதுக்குள்ளே நீங்கள் காமனாக பார்த்துக்கலாம். இந்த யூஆர்எல் வந்து உங்களோட டெப்ளாய்மெண்ட் யூஆர்எல். ஓகேங்களா, இது பப்ளிக்னா பப்ளிக் அந்த யூஆர்எல்ல அந்த யூஆர்எல் மட்டும்தான் இருக்கும், வேற எந்த யூஆர்எலும் இருக்காது. சரியா, அந்த மாதிரி தான். இப்போ ரிப்போர்ட் டெஸ்ட்டு ஜஸ்ட் எனக்கு நேம் வந்து டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஓகேங்களா, சிம்பிள் கான்செப்ட் தான். ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறீங்க. ஓகேங்களா, ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு நம்ம ஸ்டோர் ப்ரொசீஜர் இல்லைனா டேபிள்ஸ் யூஸ் பண்ணி கொரி செலக்ட் பண்ணி ப்ராஜெக்டை யூஸ் பண்ணிட்டோம். ப்ரிவியூ பார்த்தாச்சு. ப்ரிவியூ பார்த்ததுக்கப்புறம் அதை நம்ம டிப்ளாய் பண்ணணும். டிப்ளாய் பண்ணுறதுக்கு வந்து SSRSங்கிற பேக்கேஜை நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இதில் வந்து மூணு இதை மட்டும் நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். வெப் சர்வீஸ் யூஆர்எல், டேட்டாபேஸ் அண்ட் தென் வெப் போர்ட்டல் யூஆர்எல். டேட்டாபேஸில் விண்டோஸ் ஆத்தென்டிகேஷன் வச்சு போங்க. ஒர்க் ஆகலை, அதோட யூசர் நேம் பாஸ்வேர்டில் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா சர்வீஸ் அக்கௌண்ட்டை கொடுத்து ரன் பண்ணிக்கோங்க, ரன் ஆகிரும். ஓகேங்களா, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இங்கே போய் டெப்ளாய் பண்ணணும். ஓகே, டெப்ளாய் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த வெப் போர்ட்டலோட யூஆர்எல்லை இங்கே மாற்றி விடணும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டோட லிங்க்கை வந்து இங்கே மாற்றி விடணும். டார்கெட்டு எங்கள் ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு இங்கே வந்து டார்கெட் சர்வர் யூஆர்எல்ல சேஞ்ச் பண்ணிடணும். சேஞ்ச் பண்ணிவிட்டு டெப்ளாய் பண்ணுங்கள். டெப்ளாய் பண்ணிவிட்டு ரன் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு வேறு ப்ராஜெக்ட்ஸ் வந்து நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்ஸ்.